திமுக தலைவர் கருணாநிதியை அவரது கோபாலபுரம் இல்லத்தில் அழகிரி சந்தித்து பேசினார். அது பற்றிய தகவல்களை நமது செய்தியாளர் ரமேஷிடம் கேட்கலாம். ரமேஷ், நேற்று திமுக வேட்பாளர் பட்டியல் வெளியாகி இருக்கிற இந்த நிலையில அழகிரியின் இந்த சந்திப்பு எப்படி பார்க்கப்படுது? இந்த சந்திப்பு என்பது ஒரு மணி நேரத்திற்கு முன்பாக கோபாலபுரம் இல்லத்தில் நடைபெற்றிருக்கிறது. ஒரு 5 நிமிடம் தான் இந்த சந்திப்பு என்பது நடைபெற்றிருக்கிறது. இந்த வீட்டுடைய பின்புற வாசல் வழியாக அவர் சென்றிருக்கிறார். ஒரு சில ஊடகங்கள் மட்டுமே அவர் சென்றதை பார்த்திருக்கிறார்கள். அவர் வெளியே வரும்போது அரசியல் தொடர்பாக நான் எதுவும் பேசவில்லை என்று தெரிவித்திருக்கிறார். நாம் அவரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்ட பொழுது தலைவருக்கு புத்தாண்டு வாழ்த்து சொல்வதற்காக நான் அவரை சந்தித்தேன் என்று அவர் தெரிவித்திருந்தார் மணிமாறன். ஏற்கனவே பாத்தீங்கன்னா கடந்த 2014 அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டதிலிருந்து அவர் கட்சி கோபாலபுரத்திற்கு வருவதில் தடுத்திருந்தார். வந்தாலும் அவருடைய தாயாரை மட்டும் தயாளம்மாளை மட்டும் சந்தித்து விட்டு சென்றிருக்கிறார். இந்த நிலையில் தான் கடந்த மாதம் 24ஆம் தேதி 2 ஆண்டுகளுக்கு பிறகு திமுக தலைவர் கருணாநிதியை அழகிரி சந்தித்து பேசினார். அந்த 24ஆம் தேதிக்கு பிறகு கிட்டத்தட்ட 25 நாட்களுக்கு பிறகு மீண்டும் அவர் இந்த சந்திப்பு என்பது நடைபெற்றிருக்கிறது. ஏற்கனவே பாத்தீங்கன்னா அவர் கட்சி நடவடிக்கையில் இருந்து அதிகம் விலகியே இருந்தார். இந்த நிலையில் இந்த சந்திப்பு என்பது வலுப்பெற்றிருக்கிறது. 23ஆம் தேதி மக்கள் நல கூட்டணியில் தேமுதிக இணைந்தது அந்த மறுநாளே அவர் ஒரு விரக்தியில் இருந்தார் என்று சொல்லப்பட்டது. அந்த நாட்களில் அவர் பார்த்திருந்தார். இவர் சந்திக்கும் பொழுது முக்கிய நிர்வாகிகள் யாரும் இல்லாமல் இருந்திருக்கிறார். அதை நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. திமுக பொருளாளர் ஸ்டாலினும் இந்த சந்திப்பின் போது 2 முறை சந்திப்பின் போதும் இல்லத்தில் இல்லாமல் இருந்திருக்கிறார். அவர் சந்தித்து விட்டு சென்ற பிறகு தற்போது திமுக பொருளாளர் ஸ்டாலின் தற்பொழுது கோபாலபுரம் இல்லத்திற்கு வந்திருக்கிறார். அன்றைக்கும் அதே போன்றுதான் சந்திப்பு பிறகு அவர் கோபாலபுரம் இல்லம் வந்திருந்தார். இதுதான் தற்போது இந்த சந்திப்பு குறித்து நாம் சொல்ல முடியும். ஆனால் 1.5 மாதங்களுக்கு முன்பு ஒரு அறிவிப்பு என்பது வெளிவந்தது. திமுக தொடர்பான செய்திகளையோ அல்லது திமுக சம்பந்தமான கருத்து கூறுவதற்கு அழகிரிக்கு எந்த உரிமையும் கிடையாது, ஊடகங்கள் அதை பெரிதுபடுத்த வேண்டாம் என்று திமுக தலைவர் கருணாநிதி அறிக்கை விட்டிருந்தார். அது நடந்த ஒரு மாதத்திற்குள்ளேயே கடந்த 24ஆம் தேதி சந்திப்பு நடைபெற்றது. அந்த நிலையில் தான் தற்போது இந்த 2வது முறையாக இந்த சந்திப்பு நடைபெற்றிருக்கிறது. மணிமாறன்.